என் இனிய தோழர்கள் மற்றும் தோழிகளுக்கு பஞ்சாங்க நேரம் சேனலின் அன்பான வணக்கம். நாம் இன்னைக்கு இந்த வீடியோ பதிவின் மூலமாக என்ன தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசிக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் நிகழப்போகிறது, அவர்களுடைய குடும்பம், வேலை மற்றும் தொழிலானது எப்படிப்பட்ட மாற்றத்தை எல்லாம் சந்திக்க போகிறது என்று பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பதிவானது மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக அமையும். எனவே நீங்கள் மீனராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு திருச்செந்தூர் முருகனை ரொம்ப பிடிக்கும்னா திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்னும் மந்திரத்தை மறக்காம 3 முறை எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையம். ஸ்ரீ வாராகியம்மன் ஜோதிட நிலையத்தில் குடும்பத்தில் நடக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுதுங்க. குறிப்பாக இவர்களிடம் மாமியார் மற்றும் மருமகள் பிரச்சனை, செவ்வாய் தோஷத்தினால் பிரச்சனைகள், பண பிரச்சனைகள், மாயம், மந்திரம், மன அழுத்தம், உறவில் சிக்கல் போன்ற அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் உடனடி தீர்வு வழங்கப்படுது. உங்களுக்கும் இது போன்ற பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் மறக்காம ஸ்கிரீன்ல தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்களும் பயன்பெற்றுக்கோங்க. மீன ராசிக்கார நேயர்களே, அடுத்து வரும் 15 நாட்களும் உங்களுக்கு வாழ்க்கையில் எப்படிப்பட்ட மாற்றம் எல்லாம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்கலாம். மே மாதத்தின் 3வது வாரத்தில் திருக்கணித பஞ்சாங்கப்படி நவகிரகங்களின் சஞ்சாரத்தை பார்த்தால் சூரியன் ரிஷப ராசியிலேயே இருக்கிறாருங்க. செவ்வாய் மீன ராசியில் இருக்கிறாரு. புதன் வக்ர நிவர்த்தி அடைந்து மேச ராசியிலேயே அமர்ந்திருக்கிறாரு. ரிஷபத்தில் குருவானவர் சஞ்சரிக்கிறார். சுக்கிரன் மேச ராசியிலேயே சஞ்சரிக்கிறாரு. 19ஆம் தேதி சுக்கிரன் ரிஷபத்திற்கு செல்ல போகிறாருங்க. கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, கன்னியில் கேது என கிரகங்களும் சஞ்சரிக்குது. இந்த வாரத்தில் வேறு கிரக மாற்றம் எதுவும் கிடையாது. சந்திரன் இந்த வாரம் சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம் ஆகிய ராசிகள்லேயே பயணம் செய்கிறாரு. தனுசு, மகரம், கும்பம், மீனம் ஆகிய ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அவங்க எந்த ஒரு செயல் செஞ்சாலும் மிகவும் கவனமுடனும் எச்சரிக்கையுடனும் இருக்க வேண்டும். இந்த வாரம் கிரகங்களின் சஞ்சாரம், கூட்டணி பார்வைகளால் மேசம் முதல் மீனம் வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு அதிர்ஷ்டம் அதிகரிக்கும், சுபவரிய செலவுகள் யாருக்கு வரும் என்று தொடர்ந்து இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம். அதில் மீனராசிக்காரர்களுக்கு இந்த பதிவில் அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் எல்லாம் நிகழப் போகிறது என்று தொடர்ந்து இந்த பதிவின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். எனவே நீங்கள் மீனராசிக்காரராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை பின்தொடர்ந்து வாங்க. மீன ராசிக்கார நேயர்களே, பொதுவாக நீங்கள் பார்வையாலேயே பலன்களை அள்ளித்தரும் குரு பகவானை அதிபதியாக கொண்டவங்க தான் நீங்கள். உங்களுக்கு சூரியன் 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால் இதுவரைக்கும் ஃபோன் மூலமாக பண பரிவர்த்தனை செய்யும் போது நீங்கள் எச்சரிக்கை தேவைப்படுதுங்க. அனுப்ப வேண்டிய அக்கௌண்ட் நம்பர் சரிதானா என்பதை நீங்கள் ஒரு முறைக்கு 2 முறை சரிபார்த்து கொள்ள வேண்டும். சந்திரன் சாதகமாக உங்களுக்கு சஞ்சரிக்கிறாருங்க. புதிய முதலீடுகளும் நீங்கள் செய்ய போறீங்க. வியாபாரத்தை விருத்தி செய்ய வியூகம் அமைத்து நீங்கள் பாடுபடவும் செய்வீங்க. தொழிலுக்கு இருந்த தடங்களை நீங்கள் சாமர்த்தியமாக சரி செய்யவும் செய்வீங்க. செவ்வாய் 1ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பதால அரசு, தனியார் துறை ஊழியர்கள் உங்களுக்கு உற்சாகத்தை இழக்காமல் வேலை பார்த்து மேலதிகாரிகளின் பாராட்டை பெற வேண்டுங்க. புதன் 2ஆம் வீட்டில் இருப்பதால குழந்தை பாக்கியம் இல்லாமல் மனக்குறையோடு இருந்த தம்பதிகளுக்கு மகிழ்ச்சியான செய்தியும் கிடைக்குங்க. குரு 3ஆம் வீட்டில் அமர்ந்திருப்பதால தொழிலை மாற்ற யோசனை நீங்கள் செய்வீங்க. மேலும் கவலைகளானது விலகி இல்லத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகி காணப்படும். சுக்கிரன் 2, 3ஆம் இடத்தில் இருப்பதால உங்களுக்கு வேண்டா வெறுப்பாக செய்கின்ற காரியங்கள் கூட வெற்றியை கொடுக்கக்கூடியதாக அமையும். சனி 12ஆம் வீட்டில் இருப்பதால பங்குச்சந்தை வியாபாரம் அமோகமான லாபத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கும். பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு எதிரிகளுக்கும் நீங்க உதவி செய்வீங்க. ராகு 1ஆம் இடத்தில் இருப்பதால பண பற்றாக்குறை இருந்தாலும் கூட புகழும் செல்வாக்கும் அதிகரித்து கொண்டுதான் இருக்கும். தான தர்மங்கள் செய்து மற்றவர்களுடைய மனதில் நீங்க இடம் பிடிப்பீங்க. கேது 7ஆம் இடத்தில் இருப்பதால மாமனார் வகையில் பிரச்சனையானது அடிக்கடி ஏற்படும். 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. எனவே இந்த தேதிகளில் நீங்கள் எந்த ஒரு செயலை செஞ்சாலும் விழிப்போடு செயலாற்ற வேண்டும்.
மேலும் மீனராசிக்காரர்களுக்கு பணவரவானது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சொல்லிக்கிற அளவுக்கு இல்லைனா கூட ஓரளவுக்கு திருப்தி தரக்கூடியதாகவே அமையும். வீண் செலவுகள் எதுவும் ஏற்படுவதற்கு இல்லைங்க. விலகி சென்ற உறவினர்கள் உங்களை புரிந்து கொண்டு உறவு பாராட்டுவாங்க. திருமண முயற்சிகள் உங்களுக்கு சாதகமான பலனையே பெற்றுத்தரும். வழக்குகளில் பொறுமையாக இருப்பது தான் உங்களுக்கு நல்லதுங்க. சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் உங்களுக்கு ஏற்படும். வெளி மாநிலங்களில் உள்ள பிரசித்தி பெற்ற ஆலயங்களை தரிசிக்கும் வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அலுவலகத்தில் வேலை சுமையானது அதிகரித்து தான் காணப்படும். சிலருக்கு விரும்பத்தகாத இடமாற்றமும் ஏற்படலாம். அதிகாரிகளிடம் பக்குவமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். எதிர்பார்த்த சலுகைகள் இழுபறிக்கு பிறகு உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் சுமாராகத்தான் இருக்குங்க. பற்று வரவில் பிரச்சனை எதுவும் இருக்காது. சரக்கு கொள்முதலுக்காக தொலைதூர பயணங்கள் நீங்கள் செல்ல நேரிடலாம். சக வியாபாரிகளால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகளும் நீங்கிவிடும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியான வாரம் என்றே இந்த வாரத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் நீங்கள் அதிகப்படியான பொறுப்புகள் வந்து சேருங்க. உங்களுக்கான அதிர்ஷ்டமான நாட்கள் மே 19. அதிர்ஷ்ட எண்கள் 3 மற்றும் 5. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி. பரிகாரமாக தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தட்சிணாமூர்த்தி படத்தின் முன்பு கீழ்காணும் பாடலை 3 முறை சொல்லி வந்தாலே உங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் சரி, அந்த கஷ்டமானது ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். அந்த பாடல் என்னவென்றால், மெய்யராகி பொய்யை நீக்கி வேதனையை துறந்து செய்யரானார் சிந்தையானே தேவர்குல கொழுந்தே நைவனாயேன் முந்தன் நாமம் நாளும் நவிற்றுகின்றேன் வையம் முன்னே வந்து நல்காய் வழிவள மேயவனே என்ற பாடலை தினமும் 3 முறை சொல்லி வாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதே நடக்குங்க. சிலருக்கு சொந்த பந்தங்களின் ஆரோக்கியம் சம்பந்தமாக செலவுகளானது வந்து சேர்ந்து கொண்டு தான் இருக்கும். சமையல் தொழில் செய்பவங்க சற்று கவனமுடன் நீங்கள் செயல்பட வேண்டும். சிலருக்கு ஆரோக்கிய மேம்பாட்டுக்கான முக்கிய செலவுகளும் ஏற்பட்டு கொண்டு தான் இருக்கும். மேலும் சிலருக்கு வெளிநாட்டு யோகமும் காத்திருக்குதுங்க. சிலருக்கு சளி தொல்லைகள் வந்து அந்த சளி தொல்லைகளானது பின்பு விலகிவிடும். வாய்வு சம்பந்தமான உபாதைகள் வராமல் இருக்க உணவு விஷயத்துல நீங்க கவனமாக இருக்க வேண்டுங்க. சுறுசுறுப்புடன் இயங்க போறீங்க. பெண்கள் சற்று கவனமுடன் இருந்தால் மட்டுமே மன அமைதிக்கு எந்த ஒரு பங்கமும் ஏற்படாதுங்க. பூரட்டாதி 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கமாக இருந்தாலும் கூட நடைமுறை வாழ்க்கையில் பாதிப்பு எதுவும் இருக்காதுங்க. தேவையற்ற ஆடம்பர செலவுகளை நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும். அதன் மூலமாக உங்களுடைய கடன் தொல்லைகளில் இருந்து நீங்கள் மீண்டு வரலாம். அரசு பணியில் உள்ளவங்க ஓரளவு பணியில் திருப்தி தருவதாகவே இருக்கும். அவரவர் தகுதிக்கு ஏற்ப பதவி உயர்வுகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தொழில் கூட்டாளிகளின் பூரண ஒத்துழைப்பு இருக்குமாதலால் உற்பத்தியானது பெருகி உன்னத நிலையை நீங்க அடைவீங்க. நேர்மையும் கடின உழைப்பும் மட்டுமே வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை உங்களுக்கு அளிக்கும். இந்த வாரம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் வெற்றியின் மகிழ்ச்சியை நீங்க அனுபவிப்பீங்க. அடுத்து உத்திரட்டாதி நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்துல கொடுக்கல் வாங்கல்ல அதிக கவனமுடன் நீங்க இருக்க வேண்டும். தொழிலில் உள்ளவங்க அபரிமிதமான பொருள் வரவால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் ஏற்படும். வேலை தேடுபவர்களுக்கு அரசு துறை அல்லது தனியார் துறையில் தகுதிக்கு ஏற்ப நல்ல வேலையும் கிடைக்குங்க. வியாபாரத்தில் தற்கால நிலவரங்களுக்கு ஏற்ப புதிய நுணுக்கங்களை புகுத்தி வியாபாரத்தை நீங்கள் பெருக்குவீங்க. பிள்ளைகளின் அறிவுத்திறன் பெருகி கல்வியில் நல்ல தேர்ச்சியும் பெறுவீங்க. இக்கட்டான சூழ்நிலையில் கூட அன்பு நண்பர்கள் மூலம் ஆத்மார்த்தமான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். மாணவர்கள் தங்கள் பொன்னான நேரத்தை முகநூல் அல்லது இணையதளங்களில் கழிக்காமல் படிப்பில் கவனம் கொள்வது முன்னேற்றம் தருங்க. அடுத்து ரேவதி நட்சத்திரம். ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரத்தில் பணவரவானது அதிகரித்து காணப்படும். இதனால் உங்களிடையே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரித்து காணப்படும். வழக்குகள் ஏதேனும் இருப்பின் நிச்சயம் அந்த வழக்கானது வெற்றியை தேடித்தரும். விஐபிகளின் நட்பும் உங்களுக்கு உருவாகும். அவர்கள் மூலமாக ஆதாயங்கள் பெறும் நிலை கூட உங்களுக்கு ஏற்படுங்க. மேலும் உங்களுக்கு கீர்த்தியானது பெருகி காணப்படும். புனித காரியங்களில் ஈடுபாடானது ஏற்பட போகுது. கௌரவ பட்டங்களும் உங்களுக்கு கிடைக்கும். பணிபுரிபவர்களுக்கு உதவியாளர்கள் அமைவாங்க. அரசு பணிக்கு முயல்பவர்களுக்கு அனுகூலமான காலம் என்றே சொல்லலாம். கால்நடை செல்வம் பால்வளம் பெருக போகுது. மனதில் நினைத்ததை நினைத்தபடி நடத்தி முடிப்பீங்க. அதிகாரம் பண்ணும் தலைமை பதவியும் உங்களுக்கு கிடைக்கும். மாணவர்கள் தங்கள் தெளிவான அறிவியல் பாடங்களை சுலபமாக கிரகித்து கொண்டு அதிக மதிப்பெண்களும் பெறுவாங்க.
இதுவரைக்கும் மீனராசிக்காரர்களுக்கு அடுத்து வரும் 15 நாட்களும் எப்படிப்பட்ட மாற்றம் எல்லாம் நிகழப் போகிறது என்று பார்த்தோம். இந்த பதிவானது கண்டிப்பாக மீனராசி அன்பர்களுக்கு ஒரு நல்ல பதிவாக இருந்திருக்கும் நம்பரே. இது போன்ற பதிவுகளை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்க பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு பதிவும் நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனுக்குடன் உங்களை வந்து சென்றடையுங்க. நன்றி நண்பர்களே.